எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி தான் மீனம் ராசி. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு அமைய போகிறது, எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தால் இந்த நேரம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மே மாதம் 2025 மாதத்தில் சராசரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் 2வது வீட்டில் இருக்கிறதுனால சில தடைகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கூட 2ஆம் பகுதியில் சூரியன் 3வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் சிந்து சாதகமான பலன்களையும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2வது வீட்டில் பெயர் செய்து சில தடைகள் மற்றும் சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கூட 2ஆம் பகுதியில் சூரியன் 3வது வீட்டில் பெயர் செய்து சாதகமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர போகிறாருன்னே சொல்லலாங்க. செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களும் நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். சந்திரன் பல வீடுகளுக்கு மாறி சில சமயங்களில் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ராகு மற்றும் கேது 12ஆம் வீட்டில், கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில திடீர் பண நெருக்கடி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. குரு சுகஸ்தானத்திற்கு பெயர் செய்து போவதனால மகிழ்ச்சி சுபிட்சம் உண்டாகுன்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பணகும் குணம் கொண்ட அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பணவரவை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். மனதில் ஏதாவது டென்ஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடல் சோர்வுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் அமைய போகுதுங்க. அந்த மாதிரி புதிய நபர்களோட அறிமுகம் அவர்களால் பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுன்னே சொல்லலாம். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக மாறுன்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுதுங்க. சாதுரியமான பேச்சு விவார விருத்திக்கு கை கொடுக்குன்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அழையக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக அமையுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. அதே மாதிரி குழந்தைங்களோட தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உறவினர்கள் வருகையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சாதுரியான பேச்சு மூலம் வெற்றிகள் உங்களுக்கு அமையும்னு சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே பாடங்களை நல்லா படித்து மற்றவங்ககிட்ட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உங்களுக்கு உதவுன்னே சொல்லலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமையுங்க. வேலையில் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடையக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. இது வரைக்குமே தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. அதனால் ஏற்பட்ட மனபாரமும் உங்களுக்கு குறைய போகுதுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அனைத்துமே அடைக்கப்படுவீங்க. தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் உங்களுக்கு வந்து குவியக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்குன்னு சொல்லலாம். தொழிலதிபர்களோட பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாங்க.
அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சுமூகமாகவே இருக்குங்க. மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே எந்த கொள்முதலையுமே தயக்கமின்றி நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செய்யலாங்க. இதனால் சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். வியாபாரமும் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாங்க. தினமுமே நீங்கள் விநாயகர் அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் அனைத்துமே விலகுங்க. போட்டிகளும் குறையும். அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேருன்னே சொல்லலாம். மீனராசிக்கார அன்பர்களுக்கு மே 2025 பொதுவாக சராசரியான ஒரு நிலை முடிவுகளை தரப்போகுதுன்னு சொல்லலாங்க. மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்களோட 2வது வீட்டில் பயிற்சித்து மேன்மையான நிலையில் இருக்கக்கூடாது. 2வது வீட்டில் சூரியனின் பயிற்சி நல்லதாக கருதப்படுறதுனாலும் மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியனின் பயிற்சி உங்களோட 3வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போறாருன்னு சொல்லலாம். செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி மாதம் முழுவதுமே 5வது வீட்டில் இருக்க போகிறதுங்க. புதனின் பயிற்சி மாதம் ஆரம்ப வாரத்தில் முதல் வீட்டில் இருந்து மே 7 முதல் 23 வரைக்குமே 2வது வீட்டில் இருக்கும். புதன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புகிறாரு. இந்த மாதம் குருவின் பயிற்சி முறையே 3வது மற்றும் 4வது வீடுகளில் இருக்குங்க. இந்த பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. இந்த 2 நிலைகளுமே உங்கள் குருவுக்கு சாதகமாக கருதப்படாது. சுக்கிரனின் பயிற்சி கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தருவதாக தெரிகிறதுங்க. உங்களோட முதல் வீட்டில் சனியின் பயிற்சி அதன் சொந்த ராசியில் இருக்கும். எனவே சனியிடமிருந்து அதிகமான சாதகமான பலன்களை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி பற்றி நாம் பேசினா இந்த மாதம் முழுவதுமே ராகுவின் பயிற்சி சாதகமான ஒரு பலன்களை தர முடியாது. அதனால் கேதுவின் பயிற்சி மாதத்தின் 2ஆம் பகுதியில் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரனே சொல்லலாம். மீனராசிக்கார அன்பர்கள் தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர், ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு நீங்கள் சென்று குரு பகவானை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பரிபூரண அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை நீங்கள் செய்வதும், அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அதனால் உங்களோட குரு தோஷத்தை போக்குன்னே சொல்லலாங்க. உங்களோட கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்ப்பது உங்களுக்கு சிறந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேதம் அறிந்த வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லலாங்க. வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்ளலாங்க. கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் வாழைப்பழங்கள் உண்ண கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்க செய்யுன்னே சொல்லலாங்க. இந்த 12 ராசிகளில் கடைசியாக வரக்கூடிய ராசி தான் மீனம் ராசி. புராணங்களில் அரசர்கள் மற்றும் தேவர்களுக்கு எப்போதுமே பகை இருந்து கொண்டே இருந்ததை நாம் அறிஞ்சிருக்கோம். இதில் அசுரர் குலத்தின் குருவாக நவகிரகங்களில் சுக்கிர பகவானும் தேவர்களோட குருவாக பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானும் இருந்தாங்க. இதில் சுபகிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்டு ஒரு ராசியாக மீன ராசி இருக்கிறதுங்க. இந்த மீன ராசிக்காரர் தங்களோட வாழ்க்கையில் மிகுதியான செல்வங்களையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 12வதும் இறுதியான ராசியாகவும் வருவது மீனம் ராசியாகுங்க. இந்த மீனம் ராசியின் அதிபதியாக நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறாரு. கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனம் ராசியினர் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. மற்ற எல்லா ராசினரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடும், அது குறித்த ஆராய்ச்சியும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மீன ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இருக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பல்வேறு நிலைகளும் மேன்மையடைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைக்கலான்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது, சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா, இந்த காலமானது உங்களுக்கு சராசரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தானத்திலே தானம் உயர்ந்த தானம் அன்னதானங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்த்துக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையன்னு சொல்லலாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் மீனம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கொடுக்குறாங்க. தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.